கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது இன்றைக்கு பார்த்த ஒரு தலைப்பு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இன்று தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது ஏன் உபத்திரவம் அவசியம். ஏன் உபத்திரவம் அவசியம், வை ட்ரிபுலேஷன் இஸ் நெசசரி என்ற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது பார்த்துட்ட தலைப்பு ஏன் உபத்திரம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டா கூட, ஒரு தேவ பிள்ளைக்கு அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் எதற்கு அவசியமாக இருக்கின்றது, இதை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக உபத்திரவம் ட்ரிபுலேஷன் பொதுவாக இது யாருமே விரும்பத்தக்காத ஒரு வார்த்தை இல்லைங்களா. உதாரணத்துக்கு, உங்களுக்கு உபத்திரம் வேண்டுமா அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி போட்டாக்கா யாரும் என்ன சொல்லுவாங்க? வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது இன்று கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கூட இந்த உபத்திரவம் என்ற வார்த்தையை பிடிக்காதது ஒன்று. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மனுகுலமே ஏன் அவர்கள் பணத்து பின்னாலேயோ சொத்து பின்னாலேயோ சேர்த்து வைக்கிறார்கள்னா, இதெல்லாம் எதுக்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்க, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபத்திரத்தில் மாட்டிக்கினேன்னாக்கா இந்த பணம் சொத்து எனக்கு காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, ஒரு பெற்றோராக இருக்கிற நம்ம எனக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் குடும்பம் என் பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது? உபத்திரம் வரக்கூடாது இல்லைங்களா. அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த உலகமே முழுக்க உபத்திரவம் என்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றது தான் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பேர் கிறிஸ்துவ சபையில் கூட மற்ற புறஜாதியார்கள் அவங்கள எந்த ஒரு கோணத்தில் மதத்தை மாற்றுறாங்கனாக்கா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, வியாதி இருக்குதா இல்லைங்களா, பணம் தொல்லையா இல்லைங்களா, அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லைங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு அந்த வசனத்தை கரெக்டான ரீதியில் அவங்க சொல்லி கொடுக்காம ஒரு வஞ்சனையாக என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவர்களாக மாற்றுறாங்க. சரி, கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க. கிறிஸ்துவர்களாக மாறிட்டு கிறிஸ்துவர்களாக ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு உபத்திரம் வர்றது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, உலகத்தார் பார்க்கிலும் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி என்ன வருதுக்கா? உபத்திரவம் வருது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அதே போல் வேத மாணவர்கள் இருக்கிற நாம் இல்லைங்களா, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை நம்ம பரிசோதனை பண்ணணும் இல்லைங்களா. எப்போதும் நம்ம சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா, அதுக்கு தான் ஆதார வசனம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறாருனாக்கா, நாம் அநேக உபத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கி உலக பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் வேதம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையில் போய் உக்காந்துட்டாக்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இனி உங்களுக்கு கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது, வியாதி இருக்காது,
உங்கள் துக்கம் எல்லாம் என்ன ஆகிடுங்க, சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் சொல்லுது இல்லைங்களா. இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தாக்கா எப்படி சொல்கிறதுனாக்கா, நாம் பல வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். பல வேதனைகள் பட்டுத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்றதுனாக்கா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு நாம் பல உபத்திரத்தை சந்தித்தே தீர வேண்டும், வேறு வழியே இல்லை. ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோன்னாக்கா பல விதமான, ஒரு விதம் இல்லைங்க, பல விதமான உபத்திரத்தை சந்தித்து தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கே போக வேண்டும் சொல்கிறோம். அப்போ மற்ற இதை விட்டுலாங்க இல்லைங்களா. மற்ற வசனத்தெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா என்ன நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குது நான் பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமாங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். போதும் இல்லைங்களா. இங்கே என்ன சொல்லுதுனாக்கா, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அப்போ தான் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும் சொல்கிறான். சரி, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பார்த்தீங்களா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணோம், துன்பப்படுவார்கள் வசனம் சொல்லுது. சரி, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1:29. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்ம வெறுமனையாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாற்றம் வரல, மாறாக அவர் நிமித்தமாக பாடுபடுறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லுது. அப்போ இந்த வசனம்லாம் நம்ம பார்க்கும்போது இல்லைங்களா, 2 தீமோத்தேயுவில் பார்த்தோம் இல்லைங்களா, பிலிப்பியரில் பார்த்தோம், அப்போஸ்தலரில் பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்கிற வார்த்தை. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் பாடுபட வேண்டும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் சொல்கிறாங்க. சொன்ன அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தாக்கா, அவங்க இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார்களா, அவங்க இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்தார்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டாக்கா, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க தாங்கினார்களா, அவங்க இதெல்லாம் எதிர்த்து நின்றார்களா, அல்லது முறுமுறுத்தார்களா, அல்லது சத்தியத்தை விட்டு ஓடி போயிட்டாங்களா, இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதளித்தார்களா, இதெல்லாம் கேள்வி வருதுங்க இல்லைங்களா. பாருங்கள், பெந்தகோஸ்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. ஆனால் பெந்தகோஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எப்படி ஆகிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இல்லைங்களா. சத்திய ஆவி வரும்போது இல்லைங்களா அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்துட்ட உபத்திரங்கள் அவங்க எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்னாக்கா, வாசிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:41. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆமாம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். பார்த்தீங்களா, அப்போது இந்த அப்போஸ்தலர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆலோசனை சங்கத்தில் இல்லைங்களா என்ன ஆச்சுனாக்கா, அவங்களுக்கு ஒரு அவமான பாத்திரமாக வந்துச்சு. அது கர்த்தர் இயேசு பேரில் இல்லைங்களா, அவருடைய நாமத்தில் எனக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க துக்கப்பட்டாங்களா, அவங்க வேகலைப்பட்டாங்களா, அவங்க சங்கலப்பட்டாங்களா, என்ன ஆயிடுச்சுங்க, பாத்திரமாக எண்ணப்பட்டினாலே அவங்க சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்திலிருந்து புறப்பட்டு போனாங்க. அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுடைய நாமத்தில் பல விதமான அவமானம்,
அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாத்திரமாக அவர் நேர்ந்துட்டாலும் சந்தித்ததாலும் அவங்க என்ன பண்ணாங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்போ இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, பைபிள் சொல்லுது ரொம்ப தெளிவாக, நீங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் இந்த ஓட்டத்தையே ஓடி முடிக்க முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும்னு சொல்லுது. அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரவம் அவசியம்? இது என்னைக்கு தான் எந்த கோணத்தில் நம்ம திங்க் பண்ணியிருக்கிறோமா? அப்பா மகன் இல்லைங்களா, மகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் உபத்திரவம் அவசியம்? அப்போது நல்லா கவனிங்க, வெறுமனையாக நம்ம பைபிளில் மாத்திரம் அப்படி பார்த்துட்டு அப்படி எடுக்க வேணாம். ஓகே, நம்முடைய நிஜ வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, ஒரு நாள் எங்கெங்கேயோ நம்ம இருந்தோம். பாபிலோனில் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கலாம், சிஎஸ்ஐயில் இருக்கலாம், பெண்டகாஸ் எங்கேயோ இருந்தோம். ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து தேவனையே நம்பி வந்துட்டோம். ஏன் தேவனை நம்பி வந்தோம்னாக்கா, நமக்கு ஒரு குறையில்லா வாழ்க்கையை தருவாருன்னு, ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை தருவாருன்னு, ஒரு பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவாருன்னு, கன்சலேற்ற ஒரு உபத்திரம் இல்லாத வாழ்க்கை தருவார்னு தேவனை மட்டும் தான் நம்பி வந்தோம் இல்லைங்களா? இப்போ தேவனை நம்பி வந்த நாம், பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நாம், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மளே ஒரு கம்பேர் பண்ணலாம். நான் தேவனை நம்பி வந்தேன், கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொண்டேன், 52 சப்ஜெக்ட் பேசிக் சப்ஜெக்டை தெரிஞ்சுட்டு வந்துக்கிறேன் இங்கே இல்லைங்களா? ஆனால் உலகத்தார கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னாக்கா, நான் கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொண்டேன், உலகத்தாருக்கு கர்த்தர் இயேசு தெரியாது. ஆனால் அவங்களும் எனக்கு எங்கே போகிறாங்க? ஒரு நோய்பட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்களே பார்க்கலாம், நான் ரொம்ப ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். அவங்கள ஒரு நோய்பட்டாக்கா மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்கள பார்க்கல, நான் தான் ஜாஸ்தி மாத்திரை மருந்து சாப்பிட்றேன். அவங்களுக்கும் கடன் தொல்லை இருக்குது, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு கூட அநேக இந்த தருணத்தில் கடன் தொல்லைகள் இருக்கின்றது இல்லைங்களா? அவங்களுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நமக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. அப்போது ஒரு உலக ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நமக்கு கூட இருக்குது இல்லையா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லையா? அப்போது கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன பலன்? இந்த கோணத்தில் என்றைக்கு நான் திங்க் பண்ணிக்கிறீங்களா? நான் பேசுறது கரெக்டாக தான் இருக்குதா இல்லைங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக. அப்போ கர்த்தர் இயேசு தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நமக்கு உபத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா, அதனால் நமக்கு என்ன பலன்? இன்னும் நம்ம சொல்லிட்டாக்கா, ஒரு நாள் தேவன் யாருன்னு தெரியாத இருந்தேன், கர்த்தர் இயேசு யாருன்னு தெரியாத இருந்தேன், 52 பேசிக் சப்ஜெக்ட் தெரியாத இருந்துட்டேன் இல்லைங்களா? ஆனால் இப்போ எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு என்னென்ன நடக்குதோ உலகத்தில், அதெல்லாம் எனக்கு நடக்குது. அவனுக்கும் பாடுகள் உபத்திரம் இருக்குது, எனக்கும் பாடுகள் உபத்திரம் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவித்தில் வந்த பிறகு கூட இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா என்ன பதில் சொல்லணும்? இப்போ பெங்களூர்லேருந்து வந்து நான் இப்போ இந்த கேள்வி நீங்கள் என்னை கேட்டிங்கனாக்கா, நான் பெங்களூர்லேருந்து என்ன பதில் சொல்லட்டும்? கரெக்டாக தப்பா? ஒரு தேவ பிள்ளைக்கு மறுபடியும் சொல்கிறேன், தேவன் தெரிந்து கொண்டோம், அண்ட சராசரி பறித்த தேவனை தெரிந்து கொண்டோம், கர்த்தர் இயேசுவை தெரிந்து கொண்டோம், சத்தியம் தெரிந்துக்கணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சு இப்போ நாம் என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரவம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். கேட்குற கேள்வி நான், பதில் சொல்கிறவங்க நீங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். கம்பேர் பண்ண முடியாதா? வேறு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசிடலாம் பிரதர். உலகத்தாருக்கு ஒரு அடிபட்டுச்சு, ரத்தம் ஊற்றிருந்தது,
நமக்கும் இந்த கையில் அடிப்பட்டு ரத்தம் ஊற்றுது. அப்போ அவங்களுக்கு வர சோதனை எனக்கு வரலன்றீங்களா? இங்கே புது சிருஷ்டியெல்லாம் பிரித்து பார்க்காதீங்க. ரெண்டும் மாம்சம்தான், ரெண்டும் பலவீனம் தான், ரெண்டும் உலகத்தை சார்ந்து தான் வாழ்த்து கொட்டிக்கிறோம். 2 பேரும் பூமியில் தான் நிற்கிறோம் இல்லைங்களா? ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம எக்லீஷியாவில் இருக்கிறோம். பிரதர் ஒவ்வொருத்தரும் அவசியப்பட்டாக்க பிரதர் என்ன நினச்சிக்குவார் சொல்லிட்டு ஆமான்றோம். புரியுதுங்களா? இப்போ நான் இப்படி கேட்குறேன், இப்போ உபத்திரம் அவசியம்னு சொன்னீங்களே, ஏன் உபத்திரம் அவசியம்? நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டீன் பிரதர் என் சகோதரர் இருக்கிறார். ஓகே, நான் வந்து என்ன கேட்டேன், உங்களை அவாரிய பிரதர்னு கேட்டேன் இல்லைங்களா? சாதாரணமாக கேட்குது இல்லைங்களா? ஃபைன் என்னாரு, இல்லை பிரதர் நான் அடிப்பட்டு உதப்பட்டு ரொம்ப டார்ச்சரில் இருக்கிறேன்னாக்கா நான் சந்தோஷப்படுவேண்ணா. இப்போ எப்படி கேட்கலாம் பாருங்க, நான் பாவி, நானே உடன் சகோதரருக்கு வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா என்னால் தாங்க முடியல இல்லைங்களா? அப்போது பிதாவாகிய தேவன் நம்மை பிள்ளையின் அங்கீகரித்த பிறகு நாம் படுற உபத்திரத்தில் புது சிருஷ்டி, அவர் வந்துட்டு தேவனுடைய பிள்ளை அப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பண்ண முடியாது. உபத்திரம் தான், கஷ்டம் தான் இல்லைங்களா? அப்போது இப்படி நம்ம கேட்க போதில் உபத்திரம் அவசியமானாக்கா அப்போது நீங்கள் என்னத்தான் சொல்கிறீங்க? அவசியத்தான் சொல்கிறீங்க. ஆனால் என்ன நான் என்னுடைய கேள்வினாக்கா, ஏன் அவசியம்? என்னங்க வசனம் வந்துச்சு. ஆமாம், அதேக உபத்திரத்து வழியாகத்தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, உபத்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாத தேவன் பார்வையில் தேவன் நினச்சாருன்னா முடியும். ஏன் இந்த பாதை? அதே தான் கரெக்டாக வந்துட்டீங்க. 10% தான், இன்னும் 90% முடிக்க உள்ளே அடிக்க இருக்குது. ஓகேங்களா? அப்போ வருது. ஓகே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் உபத்திரவம் அவசியம்னு கேள்வி போட்டதுக்கு அங்கிட்டிலேருந்து சபையார் வந்துட்டு அவசியம்னாங்க. ஏன் ஏன்னாக்கா பாருங்க, இந்த உபத்திரத்தில் தான் உண்மையான முகம் வெளிப்படும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறான். ஏதோ ஒரு மன பாரத்தோடு நான் ஒரு ஜபிக்கிறேன். அந்த ஜெபம் தேவன் கேட்டுட்டார், பதில் கொடுத்துட்டாருன்னும் போது எவ்வளோ சந்தோஷம். ஃபோன் போடுறேன், விமலா சிஸ்டர் ரொம்ப கஷ்டத்தில் பாரத்தோடு ஒரு ஜெபம் செய்த சிஸ்டர், ரொம்ப நாளாக செய்திருந்தேன், அதுக்கு பதில் கிடைச்சிச்சு, சந்தோஷம். ஓகேங்களா? அதே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கோரிக்கைக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன், அங்கிட்டிலேருந்து எனக்கு பதிலே வரல, மாறாக என்ன தான் வருது? உபத்திரம் தான் வருது. அப்போது தேவன்கிட்ட போய் எப்படி நான் நன்றி பலிகளை எடுக்கின்றேன்? உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில் நான் கேட்ட ஜெபத்திற்கு எந்த பதிலும் கிடைக்கலனாக்கா என்னுடைய சகோதரர் மத்தியில் நான் எப்படி பகிர்ந்து கொள்கின்றேன்? இந்த ஒரு தருணத்தில் தான் உண்மையான முகம், அதுக்கு தான் உபத்திரம். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் ஏன் அவசியம் சொல்லிட்டாக்கா, முதல் காரணம் நான் யார் என்ன தெரிஞ்சுக்கிறது தான் உபத்திரத்தை அனுமதிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். நான் யாருன்னு என்னை கேட்டாக்கா உள்ளவே ஏற்கனவே ஒரு 10 பதிலை அடுக்கி வச்சுட்டுக்குவேன். புரியுதுங்களா? நான் யாருனாக்கா, பிரதர்ஸ் நான் ஒரு புது சிருஷ்டி, நான் உடன்படிக்கை செய்தவன், எனக்கு தேவ பக்தி ஜாஸ்தி இருக்குது, தேவ பயம் உள்ள மனுஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை போட்டுருவேன் இல்லைங்களா? அதே தான் உங்களை கேட்டால் கூட இல்லைங்களா? யாருமே என்னை நெகட்டிவாக வந்துட்டு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பற்றி தப்பாக சொன்னால் தானே நான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நான் தப்பாகவே நான் என்ன பண்ணுறது, இதை காட்டிக்கிறது இல்லை இல்லைங்களா? எல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறேன் இல்லைங்களா? ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் யாருன்னு கரெக்டாக எங்கே வைக்குவார்னாக்கா, என் வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் கொடுத்தாக்கா அப்போ கரெக்டாக நான் யாருன்னு தெரிஞ்சு. இதுக்கு தான் ஏன் ஒரு கிறிஸ்துவனுக்கு உபத்திரவம் அவசியம்னாக்கா, முதல் காரணம் அவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். வாசிக்கலாம் வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, இப்போ முதல்ல ஏன் உபத்திரம் அவசியம்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த வசனம் இல்லைங்களா? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளவை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாகன்னு சொல்லுது. என்ன புரிஞ்சிச்சா? புரியல, புரியாது. அப்போது என்ன இந்த வசனத்தை சொல்லுதுன்னாக்கா, புரிஞ்சுச்சா சிஸ்டர்? புரியல, அதான் பிரச்சனையே. அதுக்கு தான் உபத்திரம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்ல வருது விளக்கம். அப்போ இஸ்ரேல் ஜனங்க ஐகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க இருற கூக்குரல் சத்தமும் யாருக்கு கேட்டுச்சான்? தேவன் கேட்டுச்சான். தேவன் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய ஜனங்கள் ஐகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோசையை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவங்கள என்ன பண்ணுங்க, ஐகிப்துலேருந்து கானான் தேசத்திற்கு கூட்டி செல்லுங்க. எது வழியாக? வனாந்தரத்தில் வழியாக. எவ்வளோ வருஷம்? 40 வருஷம். அப்போ முக்கியமாக இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போது இந்த மாதிரி தேவன் கூப்பிட்ட ஜனங்கள் எந்த ஒரு நோக்கத்தில் கூப்பிட்றாருனாக்கா, ஃபஸ்ட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்ணுறார்? கூப்பிடும் போது சிறுமைப்படுத்துகிறார். உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தான். ரெண்டாவது என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் உன்னை சோதிக்கிறார் இல்லைங்களா? சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ இதோடைய விளக்கம் என்னன்னாக்கா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஐகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு செல்றாரு. இடையில் சீனாய் மலையில் என்ன கொடுக்குறாரு? கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை இங்கே என்ன சொல்கிறாரு? தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோன்னு இப்படி கேட்குறாரு. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, சீனாய் மலையில் கட்டளை கொடுத்த தேவன் மோசே மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்வார்களா கை கொள்ள மாட்டார் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? அவங்க கை கொள்ள மாட்டார்கள் தெரியும். ஆனாக்கா ஒரு உடன்படிக்கை செய்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க, கட்டளையை வாங்கிட்டாங்க. ஓகே, வாங்கிட்டு இவங்க கை கொண்டாங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே ஒரு உபத்திரத்தை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்கள சிறுமைப்படுத்துகிறார். ரெண்டாவது, தம்முடைய கட்டளைகளை கை கொள்ள மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது அவருடைய இதயத்துக்கு அறியும்படிக்கு இல்லைங்களா? அவங்க தெரிஞ்சுக்கணும், நான் கட்டளையில் எந்த பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துரு எனக்கும் நல்லா தெரியும், நீ கை கொள்ள மாட்டாயான்னு. நீ கை கொள்ள முடியாதுன்னு உனக்கு தெரியறதுக்கு நீ அறியும்படிக்கு அவர் உபத்திரத்தை கொடுக்குறார். இதுக்கு தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்தார். எப்படி கொடுக்குறாருன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இல்லைங்களா? பாருங்கள், ஐகிப்தில் நல்லா பாருங்கள், கவனிங்க. ஐகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழைப்பு கொடுத்தாரா இல்லை வெவ்வேறு மாதிரி அழைப்பு கொடுத்தாரா? கானான் தேசத்துக்கு ஒரே அழைப்பு தான். நீங்கள் வந்துட்டு வண்ணாந்தாச இது சிவந்த சமுத்திரத்தில் பைபாஸ் பண்ணிட்டு போய்டு, நீ சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்துடு, நீ வனாந்திரம் சென்ட்ரலில் மாத்திரம் வந்துடுன்னுலாம் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழைப்பு தான் கொடுத்தார் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ரட்சகர் கொடுத்தாரு. யாருங்க? மோசே இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் மோசே தான் கொடுத்தார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அழைத்தவர் தேவன்,
ஒரே தலைவரை கொடுத்து அழைத்தார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களில் அவங்க யாருன்னு எப்படிப்பட்டவர்கள்னு எது காட்டி கொடுத்துச்சு தெரியுங்களா? அந்த வனாந்திரம் பாருங்க. அந்த வனாந்திரத்தில் வந்த பிறகு தேவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சில உபத்திரவங்களை அனுமதித்தார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க யார். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ புரியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பார்த்தீங்களா? இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்குள்ள கீழே இருந்தார்கள், எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் எதில் கடந்து வந்தாங்க? சமுத்திரத்தில் கடந்து வந்தாங்க. இப்போ நீங்கள் மாத்திரம் சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்றுடுங்க, மற்றவங்களாம் சமுத்திரத்தில் கடந்து எல்லாரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், வார்த்தை எல்லாரும் எத்தனை தடவை வருதுன்னு எனக்கு சொல்லணும். 2ஆம் வசனம் வாசிங்க. 2வது வசனம். ஆமாம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பார்த்தீங்க, எல்லாரும் மேகத்துக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பண்ணாங்க எல்லாரும். 3வது வசனம். 3வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் இல்லைங்களா? ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 4ஆம் வசனம். 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். பார்த்தீங்களா? எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எவ்வளோ எல்லாரும் வருது? சரியா பாருங்க சிஸ்டர். 5 இல்லைங்களா? எல்லாம். அப்போ இது என்ன குறிக்குதுனாக்கா, தேவன்னு பட்சபாதம் இல்லை. இதுக்கு இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா? ஃபேன் சவுண்ட் பரவாயில்லையா? ஓகே. தேவன் எந்த காலத்தில் பட்சபாதம் இல்லை. எப்படின்னாக்கா, இவங்க பெரிய ஆள், அவங்க சின்ன ஆள், இவங்க படித்தவங்க, அவங்க படிக்காதவங்க, இவங்க ஏழை, அவங்க பணக்காரன், அந்த மாதிரி எந்த பட்சபாதமும் இல்லை தேவன்கிட்ட. இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் குத்துன்னு வந்தார். இல்லைங்களா? ஆனாலும் என்ன ஆச்சுனாக்கா, 5ஆம் வசனம் வாசிங்க. 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதரி, நல்லா கவனிங்க. இப்போ எல்லாரும் அந்த சிவசமுத்திரத்தில் பிரவேசித்தாங்க. எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரே ஞான போஜனத்தை கொடுத்தார். இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த தண்ணீரை குடிக்க வச்சார். அப்படி இருந்தோம் தேவன் ஒரு சிலர்கிட்ட மட்டும் பிரியமாக இல்லைன்னு சொல்கிறாரா? அநேகர்கிட்ட பிரியமாக இல்லை. பார்த்தீங்களா? அநேகர்கிட்ட தேவன் என்ன இல்லைங்க? பிரியமாக இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, தேவன் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவன் பட்சபாதம் அல்லவர். இல்லைங்களா? ஆனால் பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? ஜனங்கக்கிட்ட இருக்குது. ஏன் எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரியமாக இல்லைனாக்கா, என்ன எங்கே தப்பு நடந்துச்சுனாக்கா, இப்போ 6ஆம் வசனம் வாசி. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு துஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? ஏன் தேவன் எல்லார்கிட்ட பிரியமாக இருக்க முடியலனாக்கா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் ஒரு சிலருக்கு உபத்திரம் கொடுத்தார். என்ன உபத்திரம்னாக்கா, ஒரு சிலர் என்ன ஆயிட்டாங்க? இச்சித்தார்கள். அதே போல் நாம் என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாதுன்னு ஆயிட்டாங்க. அப்போது ஒரு உபத்திரம் கொடுத்தாரு அந்த ஒரு வனாந்தரத்தில். அந்த உபத்திரத்து வழியாக இது எதை விழுந்துட்டாங்க? சில பேர் இச்சித்துட்டாங்க. சரி, ஓகே. 7ஆம் வசனம் அப்படியே வாசிங்க. 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். அங்கே ஒரு உபத்திரம் கொடுத்தார். அந்த உபத்திரம் என்னன்னாக்கா, விக்கிர ஆராதனை. அப்போ என்ன ஆயிட்டாங்க? அவங்க விக்கிர ஆராதனையில்
விழுந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு இச்சையில் விழுந்துட்டாங்க, இன்னும் சில பேர் எங்கே விழுந்துட்டாங்க? விக்கிர ஆராதனையில் விழுந்துட்டாங்க இல்லைங்களா? 8ஆம் வசனம். 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பார்த்தீங்களா? அந்த வண்ணாந்தத்தில் ஒரு சில உபத்திரம் அனுபவிச்சார். அதில் என்ன ஆயிட்டாங்க? வேசித்தனத்தில் விழுந்துட்டாங்க இல்லைங்களா? அப்புறம் வேறு எதில் விழுந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது பாருங்கள், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அழைத்த தேவன் பச்சைப்பாதம் இல்லை. ஆனாக்கா மோசே மூலமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழைப்பு வந்துச்சு, வனாந்தரத்தில் நடத்தின்னு வந்தாங்க. ஆனால் இந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரத்தில் ஒரு சில பேர் இச்சையில் சிக்கி கொண்டாங்க. அது கேட்குறாரு தேவன், நான் உபத்திரத்தை அனுபவித்தேன் இல்லைங்களா? அனுபவித்தேன், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க? இச்சையில் சிக்கி கொண்டீங்க. அது என்னுடைய தப்பா? அது அவருக்கு வந்த உபத்திரவம், அதில் மாட்டிக்கொண்டீங்க. ஒரு சில பேர் ஒரு உபத்திரத்தை அனுபவித்தேன், அது வேசித்தனத்தில் மாட்டிக்கினீங்க. அது என் தப்பா? அது உங்களுக்கு வந்த உபத்திரம், அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்க. ஒரு சில பேர் ஒரு உபத்திரத்தை அனுபவித்தேன், அது விக்கிர ஆராதனை. நீ விக்கிராதனை பண்ணணுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் அதில் மாட்டிக்கினீங்க. அது என்னுடைய தப்பா? இப்படி தான் இல்லைங்களா? அப்போது உபத்திரவம் வனாந்தரத்தில் தேவன் அனுபவித்தார். அதில் சில பேர் இச்சித்தார்கள், சில பேர் வேசித்தனம் பண்ணிட்டாங்க, சில பேர் என்ன பண்ணிட்டாங்க? விக்கிராராதனையில் விழுந்துட்டாங்க. 9ஆம் வசனம். 9வது வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பார்த்தீங்களா? ஒரு சில பேர் யாரையும் பரீட்சை பார்த்துட்டாங்க? கிறிஸ்துவே பரீட்சை பார்த்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்க விழுந்துட்டாங்க. அது அவங்களுக்கு வந்த உபத்திரவம். 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், சாரி. 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களே முறுமுறுக்காதீர்கள். பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர ஒரு சில பேருக்கு வந்துச்சு உபத்திரவம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த உபத்திரத்து வழியாக தேவனையே முறுமுறுத்துக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தே ஸ்டார்ட் மர்மரிங் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் இந்த வனாந்திரம் தான் காட்டி கொடுத்துச்சு அவங்க யாருன்னு இல்லைங்களா? ஒரு சில பேர் எங்கே மாட்டினாங்க? இச்சித்தாங்க. ஒரு சில பேர் வேசித்தனம் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் விக்கிராராதனை பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்துட்டாங்க, சில பேர் என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிங்களே, பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஓகே, யாருக்கெல்லாம் எந்த உபத்திரம் எந்த சூழ்நிலை கொடுத்தாக்கா அந்த உபத்திரத்தில் அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நல்லாவே தெரியும். அதே போல தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய அனுபவத்தில் போல அந்த ஒரு சோதனையில் சிக்கி கொண்ட பிறகு அப்போ தான் தெரியுது இந்த உபத்திரத்தின் வழியாக நான் யாருன்னு. அதுதான் தேவன் ஏன் உபத்திரத்தை கொடுக்குறாருனாக்கா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ஏன் உபத்திரம் அவசியம்னாக்கா, ஒரு இச்சை வந்துட்டா, ஒரு விக்கிராதனை செய்கிறோன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டா, ஒரு வேசிதனம் பண்ணிட்டாக்கா, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா, சில கசப்பான அனுபவங்கள் வந்துட்டாக்கா தேவனே முறுமுறுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ தான் தெரியும் அவங்க யார். அந்த ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் தேவன் சில உபத்திரத்தை அனுபவித்ததுனால தான் அது நிமித்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க யார். அப்போ முதல் காரணம் ஏன் தேவன் உபத்திரத்தை அனுபவிக்கிறாருனாக்கா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் பார்க்கும்போது, நாம் கூட அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் எங்கேயோ நம்ம பிறந்தோம், ஏதோ ஒரு சபையில் இருந்தோம் இல்லைங்களா? அந்த சபையில் நம்ம விக்கிராராதனையில் இருந்தோம், அந்த ஒரு என்னங்க அந்த என்னங்க என்ன சொல்கிறது, அந்த பாரம்பரியத்தில் இருந்தோம், எல்லாம் இருந்தோம் இல்லைங்களா? அழைத்தவர் யார்? ராஜு பிரதர். தேவன்
எந்த பட்சபாதமும் இல்லை இல்லைங்களா. விமலா சிஸ்டரை தான் அன்பு அழைக்கணும், கிளின்டன் பிரதர் அந்த மாதிரி எந்த பட்சபாதம், எல்லாத்துக்கும் ஒரே அழைப்பு கொடுத்தார் இல்லைங்களா. கொடுத்துட்டு நம்மளை என்ன மாதிரி அங்கீகரித்தார்னாக்கா, அங்கீகரித்தார் இல்லை, அங்கீகரித்து வைத்திருக்கிறார்னாக்கா, வாசிக்கலாம் வசனம் எபிரியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரியர் 3:1. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. போதும் இல்லைங்களா. நம்மளை எல்லாம் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே. இப்படித்தான் எல்லாரையும் ஒரே அழைப்பு அழைத்தார் தேவன். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரட்சகர் கொடுத்தார். எத்தனை ரட்சகர் இருக்கிறார் நமக்கு? யார் அவரு? கர்த்தர் இயேசு இல்லைங்களா. நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சத்தியம் கொடுத்தார் இல்லைங்களா. திருப்பத்தூருக்கு ஒரு மாதிரி சத்தியம், பெங்களூருக்கு ஒரு மாதிரி சத்தியம் கொடுத்தாரா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே சத்தியத்தான். தேவனுடைய திட்டம் ஒரே தேவனுடைய திட்டத்தான். எல்லாருக்கும் சத்தியம் ஒரே மாதிரி போதிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே தேவனை ஆராதிக் கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் நான் ஒரு மாதிரி ஆராதிக்கிறேன், நீங்கள் ஒரு மாதிரி ஆராதிக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் ஒரே கூடுகையில் கூடுறோம், தேவனை துதித்து பாடுறோம் இல்லைங்களா. அப்படி எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்தா கூட இப்படி எல்லாமே இருந்துட்டாலும் தனிப்பட்ட முறையில் நமக்கு வருகிற உபத்திரத்தின் வழியாகத்தான் தெரியும் நாம் யார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக ரொம்ப பொதுவாக நம்மை இல்லைங்களா, நாம் எல்லாரும் என்ன சொல்லலாம்? பாவிகள் சொல்ல முடியுமா? ரொம்ப பொதுவாக சொல்லிட்டா நம்ம எல்லாம் நல்லவங்க தான். நல்லவங்களா கெட்டவங்களா? அது கூட சந்தேகமாயிடுச்சா? நல்லவங்க தான். ஆனால் எப்போ நம்ம யார் ரியல் கலர் தெரியுது, நிஜமான ஒரு சூழல் தேவன் ஏற்படுத்தா அப்போ தான் தெரியுது. எப்போ ஒரு சோதனை, ஒரு உபத்திரம் கொடுத்துட்டாக்கத்தான் அப்போ தெரியுது. புரியுதுங்களா? அப்போ எப்போ புரியுதுனாக்கா, சரி இவருக்கு ஃபோட்டோ எடுக்காதீங்க, அப்போ எடுக்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேங்களா? இப்போ பொதுவாக நம்மளாம் நல்லவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு 12 மணிக்கு தேவன் ஒரு உபத்திரத்தை அனுமதிக்கிறார் வைங்க, ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் வைங்க, சொல்லிக்க ஒரு இக்னைட்டிவ் இந்தமாதிரி. அப்போது ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் ஈகோ கிளாஷ் தான். என்னை பார்க்கலாம் பிரதர் நான் ரொம்ப இதாக, அவரை பார்க்கல நான் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. ஓகே, அது எங்கே நம்மளுக்கு வெளிப்படுத்துதுனாக்கா, திருப்பத்தூரில் வெளிப்படுத்தாது, ஜோலார்பேட்டைக்கு போயிட்ட பிறகு தான் தெரியுது. ஐயோ இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன், இப்படி பேசிட்டேன், இப்படி இருந்துக்கிட்டேன். ஏன் அந்த உபத்திரம் கொடுத்ததுனால தான். அதுக்கு தான் உபத்திரம் கொடுத்தாக்கா. இப்போ நாங்கள் கேட்டிக்க தெரியுங்களா, நம்மளுக்கு உபத்திரம் அவசியமான, அப்போ எல்லாம் சொன்னீங்களே அவசியம்னு. ஏன் தெரியுங்களா? அந்த உபத்திரத்தினால தான் நான் யாருன்னு தெரியுது. அந்த உபத்திரமே இல்லைனாக்கா, ஒரு பிரச்சனையே இல்லைனாக்கா ஆமேன்னு சொல்லிவிட்டு ஹலோ பிரதர்ன்னு சொல்லிட்டு போய்டுவோட்டப்போ. ஆனால் ஒரு உபத்திரம் கொடுத்ததால தான் என்னாச்சு, ஐயோ அந்த மாதிரி பேசிட்டேன்னு, அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு இல்லைங்களா. அப்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபத்திரத்தான் நம்மளை காட்டி கொடுக்குறது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்திரவம் அவசியம். முதல் காரணம். புரியுதுங்களா? இல்லை புரியுது மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? என்ன புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சுங்களா? தேங்க்யூ. ஓகே, ரெண்டாவது காரணம், ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் அவசியம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு காரணம் வந்துட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது காரணம் என்ன தெரியுங்களா, தேவன் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு உபத்திரம் கொடுக்குறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரதர்னாக்கா, பாருங்க இஸ்ரேல் ஜனங்க சரியாக தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, செங்கடல் முன்னால் நிற்க வைக்கிறார். புரியுதுங்களா? பின்னால் பார்வோனுடைய சேனைகள், முன்னால் செங்கடல் இல்லைங்களா. ஆனாக்கா நல்லா யோசனை பண்ணிங்க, தேவனை புரிஞ்சிக்கவே முடியல.
ஐகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அவங்க அழுகிற சத்தம் கூக்குரல் யாருக்கு கேட்டுச்சு? தேவன் கேட்டுச்சு. ஒரு யாருங்க லீடரை ஏற்படுத்திட்டு ஐகிப்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை இட்டுன்னு வர்றாரு கானான் தேசத்துக்கு. பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இட்டுன்னு வர்றாரு. இட்டுன்னு வருகிற தேவன் ஓகே என்னத்துக்கு சென்ட்ரலில் சிவசமுத்திரம் வைக்கணும்? அப்படியே ஷார்ட்கட் இட்டுன்னு போய்ட்டு பாலம் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இட்டுன்னு போக வேண்டியது தானே? ஏன் இங்கே ஒரு உபத்தத்துக்கு அனுமதிக்கிறார்? நிற்கிறாங்க பாவம், இவரை நம்பி வந்துட்டாங்க இல்லைங்க. ஐகிப்துலேருந்து அடிமையாக இருந்து நம்பி நிற்கிறாங்க. முன்னால் பார்த்தா செங்கடல், பின்னால் பார்த்தா பார்வோன் சேனைகள் அப்படியே நிற்கதையாக நிற்கிறாங்க. ஏன் அங்கே தேவன் உபத்தத்தை கொடுத்தார்? கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? தேவன் யார் என்று அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பார்க்கணும். நான் கேட்ட தலைப்பை நீங்கள் போட்டு சொல்கிறீங்களோ இல்லை அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? ஏன் இப்படி பேசுகிறேன் சிஸ்டர். நான் நிற்கிறேன், முன்னால் செங்கடல், தப்பிச்சுன்னு ஓட முடியாது. பின்னால் திரும்பினா பார்வன் ராஜா சாவச்சிடுவான். ஓகே, அங்கே உபத்திரம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்? இதில் என்ன வல்லமை இருக்குது? எஸ், இயலாமை தான். இயலாமைன்னு தான் அவரை நம்பி வந்து நின்னாங்கப்பா. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு ஒன்றுமே பேசல சிஸ்டர், நிர்கதியாக நிற்கிறாங்க, ஒன்றுமே பேசல. நீங்கள் வந்து வசனம் வாசித்து பாருங்கள், ஒன்றுமே பேசல, புரியல இல்லைங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பின்னாடி பார்வோன் சேனைகள், முன்னால் செங்கடல் இல்லைங்களா, நின்றுட்டாங்க. ஏன் அப்படி ஒரு உபத்திரம் கொடுத்தாருனாக்கா இப்போ வாசிக்கலாம். வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 14:13. ஆமாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்க, நல்ல கவனிக்கிறது வசனம். இப்போ தியானிக்கிறோம். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனைகள். ஓகே, இவங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு, நிற்கிறாங்க. ஏன் நிற்க வச்சாருனாக்கா, ரெண்டாவது காரணம் என்ன சொன்னோம் நம்ம? தேவன் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தியானிக்கலாம். இப்போ வாசிங்க, 1:1 வாசிங்க. அப்பொழுது போதும். நிற்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்துன்னு இருக்கிறாங்க அந்த உபத்திரத்தில். ஆனால் மோசே என்ன சொல்கிறாங்க? அதுதான், புரியுதுங்களா? பயப்படாத. ஓகேங்களா? ரெண்டாவது அப்படியே படிங்க. அவ்வளோதான். சரி, நீங்கள் உபத்திரம் வந்துச்சு, பயந்து நிற்கிறீங்க, பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் ஸ்டில், அமைதியாக நில்லு. தேவன் இறங்கி உங்களை என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கிறார். ஏன் உபத்திரம் கொடுத்துட்டாருனாக்கா, அவங்க இருதயம் டப்பு 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 டப்புன்னு நச்சுன்னுக்கும். ஏன் தெரியுங்களா? ஐகிப்துலேருந்து தப்பிச்சுன்னு வந்துட்டாங்க. எந்த ஜில்லைக்கு, எந்த கார்னர் ஆஃப் த உலகத்தில் ஓடி போயிட்டா கூட திரும்ப ஐகிப்தர் குச்சின்னு போயிடுவாங்களான்னு பயம் இருக்கும். மூணாவது என்ன பண்ணுறாருனாக்கா, பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு படிங்க அப்படியே. இன்றைக்கு அதுக்கு தாங்க உபத்திரம் கொடுத்தார். பின்னால் கம்ப்ளீட்டாக எத்தனை பேர் துரத்தின்னு வந்தாங்களோ அத்தனை பேர் இப்போ செங்கடல்னா இட போகிறாங்க, கம்ப்ளீட்டாக நாசனம் ஆகிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஏன் உபத்திரத்தை கொடுத்தாருனாக்கா, தேவன் யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பயப்படாதீங்க. ரெண்டாவது, நீ என்னமே செய்யாதீங்க. உங்களால் எதுவுமே செய்தாக்கா என்ன ஆகாது? வாய்க்காது. நீங்கள் யாரை நம்பி வந்தீங்க? சர்வ வல்லமுள்ள தேவனை நம்பி வந்தீங்க. அந்த சராசரத்தை படித்த தேவனை வந்துக்கிறீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, அவர் பார்த்துக்குவார். ஓகே. மூணாவது, உங்களை இவ்வளோ நாள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தானே அந்த எகிப்தர்,
இனி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்க்கவே மாட்டீங்க. இதை பார்க்கறதுக்கு தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த தருணத்தில் என்ன பண்ணார்? தேவனை உபத்திரத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அது ரொம்ப முக்கியமான வசனம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அவ்வளோதான். மெனி ஆஃப் த டைம்ஸு நம்ம என்ன ஆயிடுச்சுனாக்கா, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை வந்துச்சுனாக்கா இதை ஒன்று நான் விட்டுடுவேன். இதை விட்டுட்டு பெரிய பெரிய டாக்டரை பார்க்குவேன், பெரிய சகோதரங்களை பார்க்குவேன், போடுகளை போடுவேன், உலகத்தாரை நம்புவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த வசனத்தை விட்டுடுவேன். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவ்வளோதாங்க. இதை பண்ணிட்டு சும்மா இருக்கட்டும். ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரவம் அவசியம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தேவன் யுத்தம் பண்ணுறாரு, நீ என்ன பண்ணு? சும்மா இருப்பீர்கள். அவ்வளோதான். அந்த இடத்துல, அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். காரணம் இந்த இடத்துல என்ன வெளிப்படுத்துறாருனாக்கா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு, யார்? நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? நீ அந்த உபத்தத்து வழியாக, அது உபத்த தேவை உனக்கு, நீ என்ன பண்ணு? எந்த மதத்துலலாம் இதை சொல்லித்தராங்களா? ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா இல்லைங்களா, நீ சும்மா இருமான்னு யாரா சொல்லித்தராங்களா? என்ன நான் பண்ணுறாங்க, இந்த வேலை எடுத்து இங்கே குத்தி இங்கே வர வச்சு காலை என்ன பாட்டு வர, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று நடந்து போகிறாங்க, தலைக்கீழ கால் மேலே நிற்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு? அமைதியாக இருக்கிறார். ஜோகலாக இருக்குதுல்ல, ஆனால் வெரி சீரியஸ். புரியுதுங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி. இப்போ நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? வனாந்திர பிரயாணத்துக்கு போயிடுங்க. வனாந்திர பிரயாணம் எடுத்தாங்களா திருப்பத்தூரில்? பில்லுக்கிட்டே நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது, ஜெய்க்கு சொல்லிடுறோம். ஓகே, வனாந்திர பிரயாணத்துக்கு போய் ஃபஸ்ட்டு ஐகிப்துலேருந்து வந்துட்டாங்க, நிற்க வச்சார், சிவத சம்மந்தத்தில் நடந்துட்டாங்க, போயிட்டாங்க. போய் கொஞ்சம் தூரம் போகலம்மா, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா மாறா என்ற ஊருக்கு வந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? தண்ணி தாக்கம். ஓகே, தண்ணி எடுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. தண்ணி எப்படி இருக்குது? இது நியாயமா தேவன்கிட்ட? நீங்களே சொல்லுங்கள். நான் பாலும் தேனும் ஓடுற காளான் கிட்ட போடுற தேவன் சிவசமுத்திரத்தில் ஒரு உபத்திரத்தை கொடுத்தாரு. அடுத்து சிவசமுத்திரத்தை தாண்டி மாறா என்ற ஊருக்கு போகிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி என்னாக்குது? அப்போ எப்படி ஆகிட்டாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க, முறுமுறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிட்டார் தேவன்? தண்ணி என்ன கசப்பான தண்ணி என்ன பண்ணார்? மதுரமாக ஆக்கிட்டார். ஏன்னாக்கா அங்கேயும் தேவன் யார், அவருடைய சர்வ வல்லமுள்ள தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு உபத்திரத்தை கொடுத்தார் இல்லைங்களா? அடுத்து என்ன பண்ணுறாருனாக்கா, நடு வனாந்திரத்துக்கு போய் நிற்க வச்சிடறாரு. நடு வனாந்திரத்தில் பசி. மனுஷனுக்கு 3 வேளை என்ன வேணுங்க? சாப்பாடு வேணும். அங்கே பசி இல்லைங்களா? இது தேவன் பண்ணுறது சரியா? ஐகிப்தில் அடிமையாக இருந்தால் கூட 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்க அடிமைத்தனத்தில். ஆனால் வனாந்திரத்தில் சாப்பாடு இல்லை இல்லைங்களா? அங்கே ஒரு உபத்திரத்தை கொடுத்தாரு. ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? சாப்பாடு 3 வேளை கொடுத்துட்டு தானே. அப்படி கொடுத்தாங்களான்னு கேட்குறீங்களா? பசியாக இருந்தாங்கண்டா. வாசிக்கலாம், நீங்களே வாசிக்காது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி போதும் பாருங்க, தேவனுடைய வேலையை இதாங்க. மனுஷன் வந்துட்டு ரொம்ப மேலே பீக்குக்கு போயிடக்கூடாது. எங்கள் தமிழ் பாஷையில் சொன்னாக்கா ஆங்காரத்தில் அழியக்கூடாதுன்னு திருப்பத்தூரில் கூட அப்படி தோட்டம் இல்லைங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா சிறுமைப்படுத்துகிறார். சிறுமைப்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு? உன்னை பசியினால் வருத்தி பார்த்தீங்களா?
வனாந்தரத்தை நிற்க வச்சுட்டு சிறுமைப்படுத்திட்டு உன்னை பசினால வருத்துறாரு இல்லைங்களா? வருத்தி மனுஷன் ம் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆ. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ம். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ம் உனக்கு உணர்த்தும்படிக்கு போதும். அப்போது இவங்க என்ன தான் நினச்சிருக்கிறாங்கனாக்கா, ஒரு மனுஷன் பிழைக்கணுன்னாக்கா வெறும் 3 வேளை சோறு போட்டால் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு சிறுமையாக்குறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, பசினால் வருத்துறாரு. வருத்திட்டு அங்கே காமிக்கிறார் பாருங்க, தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நடு வனாந்தரத்தில் எந்த செடி பூண்டு எதுவும் இல்லைங்க. ஓகே, திருப்பத்தூர் மார்க்கெட் இல்லாங்க. ஓகே, அரிசி பருப்பு கிடைக்காது. ஓகேங்களா? அந்த இடத்துலையும் தேவன் அவர்களை போஷிக்க முடியும்ன்றது அங்கே நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா, தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன பண்ணிட்டாராங்க, போஷிக்கிறார். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கணும், இவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். எந்த சூழ்நிலைனாலும் இல்லைங்களா, ஒரு நீதிமான் என்ன கையேந்த மாட்டான். அதுதாங்க இங்கே இல்லைங்களா? அவரை நம்பி வந்துட்டாக்கா நான் பசினால் அவரை விட மாட்டான்னு சொல்லிட்டு தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன பண்ணுறாரு, அவர் போஷிக்கிறார். மேலே வஸ்திரம் அப்படியே நீயும் ம் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் ம் உன்னை போஷித்தார். ம் பார்த்தீங்களா? நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை யார் அது அறியாது மன்னா யார் அது? தேவ தூதர்கள் அருந்தும் மன்னா இல்லைங்களா, அதை போஷித்தார். அங்கே தான் ஏன் உபத்திரத்தை கொடுத்தாருனாக்கா, சர்வ வல்லமுள்ள தேவன் யார், அந்த உபத்திரத்தை வழியாக அந்த இஸ்ரவேல் மன்னர்கள் தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்தார். அப்போது தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் அவசியம் சொல்லிட்டாக்கா, முதல் காரணம் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது காரணம், மூணாவது தான் ரொம்ப முக்கியம். மூணாவது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா, உண்மையான தேவனுடைய பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உபத்திரத்தை கொடுக்குறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபத்திரவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக மிக அவசியம். எப்படி இப்போ சொல்லலாம்னாக்கா, வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமாம். நாங்கள் இல்லை, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பார்த்தீங்க. ஸோ இது என்ன இங்கே நடக்குதுனாக்கா, தெசலோனிக்கா சபை, நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், தெசலோனிக்கா சபையார் ஒரு உபத்திரத்தில் இருக்காங்க. அது அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அந்த தெசலோனிக்கா சபையாரை மற்ற சபையாருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த தெசலோனிக்கா சபையார் மிகுந்த உபத்திரத்தினால பரிசுத்த ஆவியினால சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு மற்ற சபையாருக்கு இந்த தெசலோனிக்கா சபை ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்கோ அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, 6ஆம் வசனம் வாசிக்க மறுபடியும். 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே. ஸோ எதனால் உபத்திரம்னாக்கா, தெசலோனிக்கா சபைக்கு எப்படி உபத்திரம் வந்துச்சுனாக்கா, பாருங்கள், அவங்க கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் நிமித்தமாக ஒரு உபத்திரம், பக்கத்தில் இருக்கிற புறஜாதியார் நிமித்தமாக ஒரு உபத்திரம், புதுசாக வந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில் ஒரு உபத்திரம், எங்கே பார்த்தாலும் அடித்தான் இல்லைங்களா? அந்த மாதிரி உபத்திரத்தில் நீங்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. பார்த்துங்க, இவ்வளோ பேர் புறஜாதியார்களும் உங்களை அடிக்கிறாங்க, யூதர்களும் உங்களை அடிக்கிறாங்க, புதுசாக வந்த கிறிஸ்தவர்களும் அடிக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியில் சந்தோஷத்தோடு சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறீங்க நீங்கள், யார் அது எங்களை
அப்போஸ்தலர்களையே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதோட கூட கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. பாருங்க, கர்த்தர் இயேசுவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்பற்றுக்கிறீங்க. பாருங்க, ஒரு உபத்திரம் வந்துச்சுனாக்கா இந்த தெசலோனிக்க சபையில் என்ன செய்யலைனாக்கா அந்த நேரத்தில் ஐயோ நான் நல்லா தானப்பா இருந்தேன், இந்த பக்கம் யூதர்களே என்ன விட பண்ணுறாங்க, அந்த புறஜாதியார்களோ விட பண்ணுறாங்க, புதுசாக கிறிஸ்தவர்களோ விட மாட்டாங்கன்னு முறுமுறுக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை. மாறாக என்ன ஆயிட்டாங்க, சந்தோஷத்தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அந்த சந்தோஷனால பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் வந்துட்டாக்கா இதுதான் அடையாளம். என்ன சந்தோஷம்னாக்கா நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்னாக்கா, ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, நான் பெங்களூரில் இருக்கிறேன், நீங்கள் திருப்பத்தூரில் இருக்கிறீங்க, ஆனாக்கா கூட நாம் எல்லாம் ஒரே சரீரம். எது காட்டி கொடுக்குதுனாக்கா, பெங்களூர்லேருந்து எனக்கு நல்லாவே தெரியும் விமலா சிஸ்டரு அவங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியம், அவங்களுடைய உடன்படிக்கை ஜீவியம், அவங்களுடைய இடுக்கமான வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்கன்னு நம்மளுக்கு புரியுது. அதே தான், அதே ஆவியில் இருந்தாக்கா பரவாயில்ல பிரதர், நோ ப்ராப்ளம், ஓகே, அதே ஆவி தான் இங்கே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் வந்துட்டாக்கா தட் இஸ் த குட் இண்டிகேஷன். அப்போ நான் பெங்களூரில் என்ன நம்ம குடும்பத்தில் நான் பேசிக்கணுன்னாக்கா, இந்த சகோதரி தேவன் நிமித்தமாக, கர்த்தர் இயேசு நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக பல விதமான உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஷி இஸ் பிளெஸட், பாக்கியவான். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியுது, அப்பேற்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஒருவேளை உடன்படிக்கை நாள் முதல் நாள் வரை சராசரியாக ஞாயிற்றுக்கிழமை கூடுகை, தேவைப்பட்ட ஆப்ஷனோடு புதன்கிழமை இல்லை திங்கட்கிழமை இல்லை சனிக்கிழமை கூடுகை, அப்படியே போயிருந்தாக்கா எந்த உபத்திரமும் இல்லைனாக்கா நல்லா அவங்களே தெரிஞ்சுக்கணும், எங்கேயோ நான் என்னுடைய கோட்டை விட்டுட்டேன். ஒருத்தர் கோட்டத்தில் இருக்கிறாருனாக்கா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா விதமான உபத்திரம் நம்ம பார்க்கலாம், சரீரத்தில், பண கஷ்டத்தில், குடும்பத்தில், சபையில், எல்லா சூழல்லையும் அவங்களுக்கு இடி தான். அந்த மாதிரி இடிப்பட்டவங்க நல்லா நம்மளுக்கு தெரியுது அவங்க ஓட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் கரெக்டான பாதையில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, அப்படிப்பட்டவர்களுடைய உபத்திர வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னாக்கா, இப்போ எப்படி தெசலோனிக்க சபையில் அப்போஸ்தலன் பவுல் ஒரு ரோல் மாடலில் சொல்கிறாரோ அதை தான் இங்கே நம்ம போடலாம். இப்போ நீங்கள் போட்டுக்கோங்க, அவங்களுக்கு வர உபத்திரத்தில் அவங்களையே வச்சு இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்க 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிங்க. இப்போ வாசிக்கிறாங்க பார், அதுதான் வெரி குட், அப்படி வரணும். ஓகே, இப்போ வாசிங்க. நான் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை வேணா அப்போஸ்தலர்களையும் சொல்லுங்க, அப்போஸ்தலர்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி இல்லைங்களா? இப்படி நீ டெஸ்டிமனி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பைப்பார் தெசலோனிக்க சபையர்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறாருனாக்கா 7ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் இப்போ நீங்கள் எப்படி போடணும்? திருப்பத்தூரில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இவ்விதமாய் திருப்பத்தூரில் நீங்கள் இருக்கிறீங்க, பெங்களூரில், அமெரிக்காவில் தமாஷ் இல்லைங்க, விசுவாசிகளுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன். ஐ ஆம் செட்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பிரதரன்ஸ். இதுதாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புரியுதுங்களா? அப்போது அந்த தெசலோனிக்க எவ்வளோ உபத்திரம் வந்துட்டாலும் அவர்கள் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் நிலை நிறுத்தார்கள். இப்படி தான் தெசலோனிக்க சபைகள் வாழ்ந்தார்கள்.
அப்படி தான் நாமளும் வாழ வேண்டும் இல்லைங்களா? அன்னைக்கு தெசலோனிக்கா சபை ஜனங்க ஒரு ரோல் மாடலாக எந்தெந்த ஊருக்கு இருந்தாங்க? மக்கதோனியா, அகாயா விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்துட்டாங்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக இல்லைங்களா? காரணம் என்னன்னாக்கா இல்லைங்களா, அவங்க அவ்வளோ உபத்திரத்துலேயோ பரிசுத்த தன்மையில் காத்து கொண்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சத்தியத்தில் இல்லைங்களா, அப்புறம் கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் உபத்திரம் அவசியம்? 3 காரணம் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. குட், வெரி குட். இன்னொன்னு தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்க. ஆமாம், மூணாவது உண்மையான தேவன் பிள்ளைகள் யாருன்னு தெரிஞ்சுக்க. இல்லைங்களா? ஸோ இதுக்கு தான் உபத்திரம் அவசியம் என்னங்க சொல்லணும் இல்லைங்களா? இப்போ இவ்வளோ நாள் அப்போ பவுலை பற்றி பேசுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பேதுருக்கிட்ட கொஞ்சம் போகலாம். ஓகே, அவர் என்ன கோணத்தில் உபத்திரத்தை புரிஞ்சுக்கிறார்? காரணம் என்னன்னாக்கா, ஆதி சபையில் மூப்பர் முதல் மூப்பர் யாருங்க? பேதுரு. ஓகே, அவர் என்ன சொல்கிறான்னு வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனம். 1 அதிகாரம் 6 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனம். ஆ, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் ம், என்றாலும் ம். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் ஆ, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே ம். துக்கப்படுகிறீர்கள். பார்த்தீங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடாங்க சிஸ்டர், ஸ்லோவாக படிங்க. இதிலே ம், நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். போதும். எதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்? அது இல்லைங்க. ஓகே, 50 மார்க்ஸ். எதில் நம்ம சந்தோஷப்படுகிறோம்? 5வது வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே ம், வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்த பரலோகடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுகிறீங்க. கரெக்டுங்களா? என்றாலும் ஆனால் எவ்வளோ நாள் நம்ம பூலோகத்தில் இருக்கிறோமோ அப்போது என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சந்தோஷப்படுறோம். என்றாலும் பூமியில் எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ நம்ம என்ன பண்ண ஆகணும்? துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆ, இப்பொழுது ஆ, கொஞ்ச காலம் ம். பலவிதமான சோதனைகளினாலே ஆ, துக்கப்படுகிறீர்கள். பார்த்தீங்களா? ஸோ கொஞ்ச காலம் இல்லைங்களா? எவ்வளோ நாள்? நிரந்தரமாக அப்படியே கஷ்டப்பட்டுனே இருக்கணும்னு தேவனுக்கு விருப்பமா? இல்லைங்க, கொஞ்ச காலம். ஆனாக்கா சோதனை எப்படி வருது? ஒரு வகையில் வருதா? பல விதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படுவீர்கள் இல்லைங்களா அப்படின்னு வருது. பாருங்கள், நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனாக்கா கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகள் வரும். ஓகேங்களா? அப்போ கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளில் துக்கப்படுவீர்கள். இப்போ நமக்கு உபத்திரம் அவசியம் இருந்துட்டாக்கா உலக ஜனங்கள் போல நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? இப்போ எனக்கு உபத்திரம் இருக்குது, உலகத்தாருக்கும் உபத்திரம் இருக்குது, புரியுதா? இப்போ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சகோதரர் சொன்னார், ஆரம்பத்தில் சொன்னார், பிரதர் நம்ம புது சிருஷ்டி பிரதர் என்ன, கரெக்ட், ஓகேங்களா? கரெக்ட். இப்போ உலகத்தாருக்கு ஒரு உபத்திரம் வருது, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நம்மளுக்கும் உபத்திரம் வருது, நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பொய் பேசாது. புரியுதுங்களா? பாருங்க, நம்ம பார்க்குறோம் உலகத்தில் ஒரு உபத்திரம் வந்துச்சுனாக்கா அன்றைக்கே மனம் ஒடிஞ்சிடுவாங்க. யார்கிட்டே பேச மாட்டோம், மனம் ஒடிஞ்சிடும். சில பேர் அந்த உபத்திரத்தை தாங்க முடியாத சூசைட் பண்ணிக்குவாங்க. கம்மவே இல்லைங்க. சில பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா மன நோயாளி ஆயிடுறாங்க. தே வில் கோ ஃபார் த டிப்ரெஷன் ஸ்டேட். டிப்ரெஷன் தெரியுங்களா? மன அழுத்தம், மன நோயாளி ஆயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்படி. ஆனால்
அதே மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வந்துச்சுனாக்கா நம்முடைய ரியாக்ஷன் எப்படி? அது வந்தால் தான் நான் சொல்கிறேன் பிரதர், நல்லா சொல்லாதீங்க. சொல்லுங்கள். அமைதியாக இருக்கணும். ஓகே. சகிப்புத்தன்மை. ஓகே. ப்ரேயர் பண்ணு. எக்ஸாக்ட்லி. இது ப்ராக்டிக்கல். ஓகே. இது ஓகே. எத்தனை தடவை நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம்? ப்ரேயர் யார்கிட்ட பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட பண்ணுறோம். டாக்டரே எப்படின்னா காப்பாற்றிடுங்க. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா டென்ஷன் எதுக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி அவர் பிபி டேப்லெட் போட்டுக்கிறார். இதுதான் மனுஷனுடைய இயல்பு இல்லைங்களா? அப்புறம் வாக்கு தத்துவத்துக்கு மேலே அப்புறம் சொல்லுங்க, யாருன்னா வாக்கு தத்துவம் படிக்கிறீங்களா? வாக்கு தத்துவம் சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறீங்களா? வாக்கு தத்துவம் படிக்கிறீங்களா? ஓகே. முதல் வாக்கு தத்துவத்தில் முதல் வார்த்தை என்ன? இதுதான் முக்கியம். என்னங்க பிரதர்? அது இல்லை பிரதர், வாக்கு தத்துவம் ப்ராமிஸ். மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவ புஸ்தகம் திருப்பத்தூரில் இருக்குதா இல்லையா? இருக்குது. இல்லையே. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. இங்கே வருது, இங்கே வருது. சாந்தி சிஸ்டர் அங்கே தந்து வருது. ஓகே. பயப்படாதே. ஸோ இந்த மாதிரி ஒரு உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆகிடக்கூடாதுனாக்கா பேனிக் ஆகிடக்கூடாது. ஏன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறது தேவன், கர்த்தர் இயேசு, சத்தியம், வாக்கு தத்துவங்கள் இல்லைங்களா? அதனால் என்ன ஆகிடக்கூடாது, நம்ம பயப்படாதீங்க. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னுறாரு. ஃபஸ்ட்டு எப்படி போடுறது? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிவிடு, தேவன்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு சொல்கிறாரு. ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு. ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு உபத்திரம் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு வரும்போது தேவன் பாருங்க, தேவன் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸ்பெஷலி லூக்கா 12:32 பயப்படாதே அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு சும்மாலாம் வந்து உபத்திரம் கொடுக்க மாட்டார். பிரதர் நல்லா கவனிங்க பிரதர், பேசாதீங்க. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு தேவன் சும்மாலாம் உபத்திரம் கொடுக்க மாட்டார். அவர் வந்துட்டு அந்த மாதிரி தேவன் அல்ல. புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம முக்கியமாக ரொம்ப பேசிக்காக நம்ம வந்துட்டு விசுவாசிக்கணும். அப்போது தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு உபத்திரம், ஒரு சோதனை வந்துச்சுனாக்கா அநாதி தீர்மானத்தில், தேவனுடைய திட்டத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். பாருங்க, நம்ம ரெவல்யூஷன் ஸ்டடியில் தான் இதை நான் தியானம் பண்ண முதல்ல 6ஆம் தூதன் யாரு இல்லைங்களா? மார்ட்டின் லூதருக்கு என்ன உபத்திரம் வந்துச்சுன்னு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவீங்களா? உபத்திரம் வந்துச்சு அவருக்கு, என்ன வந்துச்சு? எக்ஸாக்ட்லி யோசனை பண்ணி பாருங்க. 15ஆம் நூற்றாண்டில் அவர் தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. போப்பு மார்க்கத்திலேருந்து வெளியே வராரு. ப்ரொட்டஸ்டிங் த போப்பு மார்க்கத்திலேருந்து, ரோமன் கேத்தலிக்லேருந்து வெளியே வராரு. விட்டுன்னு வந்துட்டு பெரிய கமிட்டியெல்லாம் உட்காடுறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் 2300 இரவு பகல் நாட்கள் அது வருது. ஓகே. அப்போ உட்காடுறாரு. உட்காந்துட்டு கவுன்சிலிங்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் ஒரு பேசிக்கிறார் மார்ட்டின் லூதர், மத்தியானம் மறந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதனால சபை மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சாவில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? சூர்யா சிஸ்டர், எங்கள் கிளின்டன் பிரதர். அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தம்பி அப்படி தான் எடுத்தார். இந்த மனுஷன் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மனுஷன் 10 வருஷம் முன்னாடி செத்துட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாவம் சேர்ந்தாருன்னாக்கா,
அந்த 10 வருஷத்தில் அந்த மருதி எவ்வளோ உபத்திரத்தில் அவர் கடந்து செஞ்சிருக்கலாம் பாருங்க. தேவன் 6ஆம் தூதனுக்கு அப்படிப்பட்ட உபத்திரத்தை அனுபவிச்சாருனாக்கா மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது பேக்ரவுண்டில். சும்மாலாம் உபத்திரத்தை கொடுக்குறதில்ல. அதே தான் நமக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உபத்திரம் தேவன் அனுமதிக்கிறார்னா சும்மாலாம் கொடுக்குறது இல்லைங்க. அது நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுறதுக்கு, புது சிஷ்யுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய குணலட்சத்தில் ஒரு முதிர்ச்சி காட்டுறதுக்கு தான் கொடுக்குறேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இது ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. மாறாக ஒரு உபத்திரமில் ஸோ அது தற்காலிகமாக, அதை தான் சொல்லிட்டார் இல்லையா, கொஞ்ச காலம் தான் உபத்திரம். அப்புறமா என்ன வச்சுக்கிறோம், நமக்கு நிரந்தரமான கஷ்டமா? அதுக்கு பிறகு தான் வருது மகிமை, அதுக்கு பிறகு தான் வருது ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு பிறகு தான் வருது முன் உதாரணம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை கம்ப்ளீட்டாக என்ன நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரலாறு, அதில் என்ன இருக்குது? பாடுகள் இல்லைங்களா? ஒருவேளை ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் நடவடிக்கை இல்லைனாக்கா இன்றைக்கி அப்போஸ்தலர் பாடு நம்மளுக்கு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சிருக்காது. அதே போல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் படுற பாடு சும்மாலாம் பட வைக்கல. அதை தான் சொல்ல வரேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டையில் 2 சகோதரிகள் அவங்களுக்கு நிறைய உபத்திரத்தில் வந்து தேவ ராஜ்யத்தை பிரவேசித்தாக்கா இல்லைங்களா, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. இந்த சகோதரியை பற்றி வரப்போகிற 1000 வருஷம் அரசாட்சியில் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் பொதுவான ரட்சிப்பில் உலகத்தாரில் உங்கள் பாட்டிமா வரும்போதில் சொல்லுவாங்க, உங்கள் வீட்லேயே 2 பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் வச்சுக்கிறார். அப்போது நீங்களே என்ன ஆயிடுறீங்கனாக்கா ஒரு நிருபமாக ஆயிடுறீங்க. யாருக்கு? வரப்போகிற யுகத்தில் பொதுவான ரட்சிப்பில் வர எல்லா ஜனங்களுக்கும், பார்ப்பா சுவிசேஷ யுகத்தில் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தேவன் ராஜ்யத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ உபத்திரத்தை கொடுக்குறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இதோடு நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு உபத்திரத்தில் தனிமையாக இருந்துடாதீங்க. தேவன் நம்முடைய பார்வையில் இருக்கிறார். ஒரு உபத்திரத்தில் கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு உபத்திரத்தில் நமக்காக கார்டிங் ஏஞ்சல் தேவதூதர்கள் என்ன நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு பரிசுத்தவான் மரணம் ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ரொம்ப கேவலமாக இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக அற்பமாக மறைச்சி போயிட்டாலும் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், பாருங்கள், பேதுரு உபத்திரத்தை பற்றி எப்படி அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாருனாக்கா, 2 பேர் வசதி தடுங்க, 2 சகோதரிகள். ஒரு சகோதரி எடுத்து வச்சுக்கோங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு சகோதரி எடுத்து வச்சுக்கோங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யார் 1:6 எடுத்து வச்சுக்கிறீங்க? கை தூக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1:6 படிங்க. போதும். பேதுரு அவருடைய நிருபத்தை ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம்னு சொல்லிட்டாரு. அது 5ஆம் அதிகாரம் தான் இல்லைங்களா? எப்படி முடிக்கிறாருனாக்கா, வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பார்த்தீங்களா? 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம்னு.
ஆனால் 5ஆம் வருஷத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்னங்க கொஞ்ச காலம் அப்படி பேசணும், எப்படி பேசணும், கொஞ்சம் காலம் இல்லை, கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற உங்களை எதுக்கு ஃபஸ்ட்டு சீர்படுத்தணும். எப்படி சீர்படுத்துகிறோம்னாக்கா இல்லைங்களா, சத்தியம் கற்றுட்டோம், சபைக்கு வந்துட்டோம், சீர்படுத்துறது எப்படின்னா நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நமக்குள் இருக்கக்கூடிய சில தவறுகள் திரித்து கொள்வதற்கு சீர்படுத்துகிறார். கரெக்டுங்களா? தமிழுக்கு அப்படி தானே வருது. நெக்ஸ்ட்டு சீர்படுத்துகிறார். நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணிக்கணும். சீர்படுத்தி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஸ்திரப்படுத்துகிறார். சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நிலைப்பாடில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னையே நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு சத்தியத்தில் ஒரு நிலைப்பாடு ஸ்திரப்படுத்தணும், பிறகு என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம பலப்படுத்தணும். இந்த உபத்திரத்தின் மூலியமாகத்தான். அப்போது ஒருத்தர் பலப்படுத்தணுன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். பெங்களூர்லேருந்து நாம் பிரசங்கம் பண்ணுறோன்னாக்கா எனக்கு இந்த மாதிரி அனுபவமே இல்லாமல் உபத்திரமே பார்க்காம இல்லைங்களா, அந்த ஒரு என்னங்க சீர்படுத்துகிற ஒரு நிகழ்வு நேராத சத்தியத்தில் ஒரு ஸ்திரமாக இல்லாமல் எப்படி நம்ம பலப்படுத்த முடியும்? முடியாது இல்லைங்களா? அதனால தான் பேதுருக்கு என்ன சொல்கிறான்னாக்கா, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, சீர்படுத்திக்கோ, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு, நீ மற்றவங்களுக்கு பலப்படுத்து. ஓகேங்க? இப்படி பலப்படுத்தினால எப்படி பலப்படுத்த போனால் பல விதமான அனுபவங்களை நம்ம என்ன பண்ண பகிர்ந்து கொள்ளும்போது இதர்கள் என்ன ஆவாங்க, பலப்படுத்துகிற பேருக்கு அப்புறமா என்ன ஆகிறோம், லாஸ்ட்டு தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அந்த நிலைப்பாடுக்குள் நாம் வருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அது வரைக்கெல்லாம் சும்மாலாம் இருங்க. சும்மா கொஞ்ச காலன்றது யாருக்கு அது கொஞ்ச காலம் இல்லாத போயிடும்னாக்கா, நிரந்தரமாயிடும்னாக்கா, நெக்ஸ்ட்டு யார் சீர்படுத்தி கொள்ளலையோ, செய்த தவறுகளை ஃபாஸ்ட்டாக திருத்தி கொள்ளலையோ அவங்க நிரந்தரமாயிடும். சீர்படுத்தி கொண்டு சத்தியத்தில் ஒரு ஸ்திரப்படுத்தி கொண்டு மற்றவர்களை உபதேசத்தின் வழியாக, குணலட்சத்தின் வழியாக, நற்சாட்சியாக பலப்படுத்தி அப்போ தேவன் கண் முன்னாக நான் நிலைநிறுத்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ நம்ம பார்த்துட்டோம் 3 காரணங்கள். என்ன 3 காரணம்? ஆமாம், ஓகே, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் இருந்தாக்கா நமக்கு உபத்திரங்கள் அவசியம்னு நாம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். நான் கூட சரியாக வாசி. ஓகே, ரோசி சிஸ்டர் நீங்கள் வாசிங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு. ஓகேங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 10-13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பார்த்தீங்களா? ஸோ சராசரியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? சராசரியான உலகத்தில் வாழ்கிற மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடு சோதனை இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே சோதனை தான். ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். யாருக்கு? புது சிருஷ்டிக்கு. உங்கள் திராணிக்கு மேலே என்ன அர்த்தம்? சோதனை எனக்கு வந்துச்சு, ஓகே, ஆனால் தேவன் நம்மளுக்கு சோதனையை அனுமதித்திருக்கிறாரு. எவ்வளோ வரைக்கும் சோதனை கொடுக்குவார்? எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? சரி, கரெக்ட் இல்லைங்களா? பாரு, இப்போது
நம்ம யாருன்னா பிடிக்கும் நம்ம நம்மளுக்கு சிஸ்டரை பிடிச்சிடலாம், சாந்தி சிஸ்டர். ஓகே, 5 கேஜி பேக் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாக்கா, சிஸ்டர் கொஞ்சம் இந்த பேக் பிடிங்கனாக்கா, பரவாயில்ல கொடுங்க பிரதர்னு வாங்கிக்குவாங்க. ஓகே, இந்த 5 கேஜி பேக்கை வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துன்னு போட்டாக்கா எப்படி இருக்கும்? லேசாக இந்த பக்கம் வலிக்கும். என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த பக்கம் வாங்குவாங்க, இப்படி வலிக்கும். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் தான் இல்லைங்களா? முடிஞ்ச அளவுக்கு தூக்குவாங்க, அம்மா அப்படியே பார்த்துட்டு கீழே வச்சுக்குவாங்க. இது இயல்பு இல்லைங்களா? அதே போல தான் தேவன். ஓகே, சோதனை அனுமதிக்கிறாரு. உங்கள் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் தெரியும். என் பிள்ளை எவ்வளோ தான் தாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும், அவ்வளோ தான் நான் சோதனை கொடுப்பேன். அதுக்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்புறமா என்ன பண்ணுறாரு? மேலப்படி இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, பார்த்தீங்களா? சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அது தாங்க தேவன் இல்லைங்களா? சோதனை நம்ம திராணிக்கு ஏற்பதான் கொடுப்பாரு வாங்க, ஆனால் சோதனை நிரந்தரமாக கொடுக்க மாட்டார். தாங்கத்தக்க சோதனையோட கூட அந்த சோதனையிலேருந்து என்ன ஆகணும், நம்ம தப்பிக்கிறதுக்கு போக்கையும் அவர் உண்டாக்குவார். சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லைங்களா? இது நம்ம விசுவாசிக்கும். ஓகே, சரி. இன்னும் யாருன்னா சகோதரி யாருன்னா எடுத்துப்போம்? நீங்கள் வா சுரேஷ் சார், பைபிள் வச்சுக்கிறீங்களா? ஓகே, 2 கொரிந்தியர் 4:17. ரெண்டு கொரிந்தியர் 4:17. ஆமாம். வேதம் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உம்முடைய உபத்திரம் மிக அதிகமான நித்திய கன மகிமைக்கு, மிகவும் அதிகமான நித்திய கன்மைக்கு உண்டாக்கிறது இல்லைங்களா? அப்போ நம்ம குறைக்கிற உபத்திரம் எப்படி இருக்குதுங்க? நமக்கு தான் ஐயோன்றோம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? லேசு. ஏன்னா நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எப்படிக்கோ ரொம்ப பெருசு இல்லைங்களா? அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா ஹூ இஸ் கோயிங் டு டேக் பிரதர் ஜோசப் பிரதர், நீங்கள் ஒரு வாசம் 2 கொரிந்தியர் 5:1. இன்றைக்கி தான் உன்னை பிடிக்க முடியும். ஆமாங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிவுற்றமாகும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்து. பார்த்தீங்களா? பூமிக்குரிய கூடாரத்தை நம்முடைய வீடு அழிந்து போயிடும். நான் என்னங்க திருப்பத்தூரில் வீடு, ஜோலப்பேட்டில் வீடு பற்றி சொல்கிறாங்க. நாமளே அழிஞ்சு போயிடுவோம். யாருமே நிரந்தரம் இல்லை, அழிஞ்சு போகணும். வந்துக்கிறதே சாவறதுக்கு தான். இது சாவை பற்றி நம்ம என்னத்துக்கு டிபேட் பண்ணுறது? ஆமாங்களா இல்லையா? ஞாயிற்று இதுக்காக இவ்வளோ தூரம் வத்தி கட்டி கேட்குறீங்களா? இல்லைங்களா? தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று ஃபஸ்ட்டு நம்ம அது தெரிஞ்சுக்கணும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு வசனம் என்ன பண்ணலாம்? சரி, லாஸ்ட்டாக ஒரு வசனம் வசதி. ப்ரிப்பேர் பண்ணலன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட் ஒரு வசனம், இதுதான் ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. இந்த வசனத்தை நம்ம எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரோஜி சிஸ்டர் எடுத்துகிட்டு போய்டு வீட்டுக்கு. ஓகேங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பார்த்தீங்களா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இல்லைங்களா? இந்த தேவ சமாதானம்ன்றது எல்லா புத்திக்கும் எட்டாது.
அதில் நிலைத்திருக்கணும், அதில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அதில் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கெல்லாம் இருக்கணும்? ஃபஸ்ட்டு உங்கள் இருதயங்களை இருதயத்தில் தங்கணும் இல்லைங்களா? அப்புறம் உங்கள் சிந்தைகளை உங்கள் சிந்தையிலே இருக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். சார் வரைக்கும் காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் ஆயிடுச்சுனாக்கா எந்த ஒரு நிலைப்பாடு உலக சுற்றி வந்தாலும், நம்மளை வீட்டிலேயே இருந்துட்டாலும் நம்மளை அசைக்க முடியாத விசுவாசத்தில் நம்ம இருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது இதை அப்படியே நீங்கள் இதோடைய விளக்கத்தை நீங்கள் அப்படியே கீழே வாசிங்க. கடைசியாக இருப்பார் அந்த விளக்கம். இவ்வசனத்தில் வசனம் பேசிட்டு வாசிங்க அப்படியே. உங்கள் வசனம் புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணணும் சிஸ்டர், பரவாயில்ல. அப்படி பண்ணி இங்கே அப்படியே மேலே தூக்குங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ம். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ம். இவ்வசனத்தில் அப்போஸ்தலர் இருதயத்தையும் சிந்தையையும் வேறுபடுத்துகின்றார். இருதயம் அன்பை அடையாளப்படுத்துகின்றது. ஒரு விஷயத்தை குறித்த நல்ல உணர்வுகளை மாத்திரம் நாம் பெற்றிருப்பதோடல்லாமல் நம்முடைய சிந்தைகள் அமைதலுடனும் இருக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் பரிந்துரைக்கின்றார். இவ்வசனம் நம்முடைய சொந்த சமாதானத்தை குறித்து பேசாமல் தேவனுடைய வல்லமையை குறித்தும் அவருடைய நற்குணத்தை குறித்தும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தமது வலது கரத்தால் பிடித்துக் கொள்வதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார் என்பதையும் உணரும்போது நம்மிடத்தில் ஏற்படும் சமாதானமாகிய தேவ சமாதானத்தை குறித்து பேசுகின்றது. இச்சமாதானம் பயம் அல்லது கவலைக்கிடமான எண்ணங்கள் அல்லது ஒவ்வொரு எதிர் உணர்வுகளுக்கு சவாலாகவும் காவலாகவும் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. இவ்வாறாக இது கிறிஸ்தவனின் இருதயத்தில் கர்த்தரிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்தை பெற்றிருக்கும் நிலையில் அவனுடைய மனதை காத்துக் கொள்கின்றது. மேலும் இது அவனுடைய சிந்தையையும் அறிவையும் கூட பாதுகாத்து தெய்வீக வல்லமை, ஞானம் மற்றும் அன்பு குறித்தும் அவனுக்கு உறுதியளித்து அவனை வழி நடத்துகின்றது. தேங்க்யூ சிஸ்டர். இதுதான் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். ஓகே, அப்போது நம்ம பார்த்துட்டோம் ஏன் உபத்திரம் அவசியம்னா, முதல் காரணம் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது காரணம் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூணாவது காரணம் உண்மையான தேவனுடைய பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கு இல்லைங்களா? இது நிமித்தமாகத்தான் தேவன் நமக்கு உபத்திரத்தை கொடுக்குறார் கொஞ்ச காலம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.